Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.5ல 4th question பார்க்க போறோம். Question என்னன்னா, a boy is walking along the path y equal to ax square plus bx plus c through the points minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. He wants to meet his friend at p 7, 60. Will he meet his friend? யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாத்தில் வந்து நடந்து போகிறாங்க. y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது வந்து ஒரு ஈக்குவேஷன். த்ரூ த பாயிண்ட்ஸ் minus 6, 8, minus 2, minus 12 and 3, 8. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், -6, 8. இதில் -6 வந்து எக்ஸ் வேல்யூ, y வந்து 8 வேல்யூ. இப்போ இந்த ஈக்குவேஷனில் x ஈக்குவல் டு -6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 8 அப்படின்னு வரும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y-ஓட வேல்யூ -12ன்னு வரும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y-ஓட வேல்யூ 8 அப்படின்னு வரும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். He wants to meet his friend at point P 7, 60. அதாவது ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 7, 60. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையா நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 60 அப்படின்னு வருதான்னு செக் பண்ணும். will he meet his friend? அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும், A, B and C. அதுக்கு இந்த காஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் யூஸிங் தீஸ் 3 பாயிண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, -6, 8. இந்த பாயிண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ -6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது a இன்ட்டு -6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு -6 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன 8. அப்போது ஈக்குவேஷன் என்ன வரும், -6 ஸ்கொயர்னா 36a ப்ளஸ் b இன்ட்டு -6. அப்போது -6b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன, -2, -12. இப்போ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், a இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போது -2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு எக்ஸ் என்ன -2 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன -12. அப்போது -2 த ஹோல் ஸ்கொயர்னா 4a ப்ளஸ் b இன்ட்டு -2னா -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -12. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து தேர்ட் பாயிண்ட் என்ன, 3, 8. இப்போ எக்ஸோட வேல்யூ 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது a இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு 3 ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய்யோட வேல்யூ என்ன 8. அப்போது 3 ஸ்கொயர் என்ன 9a ப்ளஸ் b இன்ட்டு 3னா ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணலாம். அப்போது A, B and Cயோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். காஷியன் எலிமினேஷன் மெத்தட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா AX ஈக்குவல் டு B. இதில் A வந்து என்ன, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 36, -6, 1. செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 4, -2, 1. தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து 9, 3, 1. அடுத்து எக்ஸ் வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் வேரியபிள்ஸ். இதில் வேரியபிள்ஸ் என்ன, A, B, C ஈக்குவல் டு B. B வந்து என்ன, காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன, 8, -12, 8. இப்போது நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் லெஃப்ட் சைட் வந்து A, அதாவது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், ரைட் சைட் வந்து B, அதாவது காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன, A மேட்ரிக்ஸ். அப்போ அந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். 36, -6, 1, 4, -2, 1, 9, 3, 1. இப்போ ரைட் சைடு என்ன, காலம் வெக்டர் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ். வேல்யூஸ் என்ன, 8, -12, 8. இப்போ நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம ரோ எஷ்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணணும். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன, 36. இப்போ இந்த 36 இந்த காலமில் இதுக்கு கீழே வர வேல்யூஸை நம்ம ஜீரோவாக மாற்றணும். அதாவது இந்த 4 and 9 நம்ம ஜீரோவாக மாற்றணும். அப்போது ரோ 2 நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், 9 இன்ட்டு ரோ 2 மைனஸ் ரோ 1. ஏன்னா 9 இன்ட்டு 4 என்ன, 36 மைனஸ் ரோ 1 வேல்யூ, அதாவது -36. அப்போ 36 - 36 இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். அடுத்து ரோ 3 எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், 4 இன்ட்டு ரோ 3 மைனஸ் ரோ 1. ஏன்னா 4 இன்ட்டு ரோ 3 வேல்யூ என்ன, 9 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன, 36. 4 இன்ட்டு 9 என்ன, 36 மைனஸ் 36. அப்போ இந்த வேல்யூ வந்து ஜீரோவாக மாறும். இப்போது இந்த ரோ 2 அண்ட் ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 2 அண்ட் ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 வேல்யூஸ் என்ன, சேம் தான். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 36 - 6
1 8. இப்போ ரோ 2 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0 தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூ என்ன வரும் 9 into -2 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன -6. 9 into -2 என்ன -18, மைனஸ் into -6 என்ன +6. அப்போ -18 + 6 என்ன வரும் -12. இப்போ அடுத்த வேல்யூ 9 into 1 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன 1. அப்போ 9 - 1 என்ன 8. இப்போ அடுத்த வேல்யூ 9 into -12 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன 8. 9 into -12 வந்து என்ன -108 -8. -108 -8 என்ன -116. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன 0 தான், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் வேல்யூ 4 into 3 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன -6. அப்போ 4 into 3 என்ன 12, மைனஸ் into -6 அப்போ +6. 12 + 6 என்ன 18. இப்போ அடுத்த வேல்யூ 4 into 1 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன 1. அப்போ 4 - 1 என்ன 3. இப்போ அடுத்த வேல்யூ 4 into 8 மைனஸ் ரோ 1 வேல்யூ என்ன 8. 4 into 8 என்ன 32. 32 - 8 என்ன 24. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ பாருங்க. செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன -12. இப்போ இந்த -12க்கு கீழே இருக்க வேல்யூவை நம்ம 0 மாற்றணும், அதாவது இந்த 18. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ரோ 2 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -12 8 -116லாம் 4ஓட ஒரு மல்டிப்ளாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி ரோ 3 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 18 3 24 இது வந்து 3ஓட ஒரு மல்டிபிள்ஸாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸை நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போது ரோ 2வை ரோ 2 டிவைடட் பை -4 அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா -12 டிவைடட் பை -4 3 அப்படின்னு வரும், அதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக வரும். அதனால -4ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போது ரோ 3 வேல்யூஸை ரோ 3 டிவைடட் பை 3 அப்படின்னு நம்ம பண்ணலாம். இப்போது ரோ 1 வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 36 - 6 1 8. ரோ 2 வேல்யூஸ் என்ன 0 டிவைடட் பை -4 0 தான். -12 டிவைடட் பை -4 என்ன வரும் 3. 8 டிவைடட் பை -4 என்ன -2. -116 டிவைடட் பை -4 என்ன வரும் 29. இப்போ ரோ 3 வேல்யூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். 18 டிவைடட் பை 3 என்ன வரும் 6. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 டிவைடட் பை 3 0 தான். 3 டிவைடட் பை 3 என்ன 1. 24 டிவைடட் பை 3 என்ன 8. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ செகண்ட் ரோ வந்து செக் பண்ணலாம். செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வேல்யூ என்ன 3. இப்போ இந்த 3க்கு கீழே இருக்க வேல்யூவை நம்ம 0 மாற்றணும், அதாவது இந்த 6. அப்போது ரோ 3யை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ரோ 3 மைனஸ் 2 into ரோ 2. ஏன்னா ரோ 3 வேல்யூ என்ன 6 மைனஸ் 2 into ரோ 2 என்ன 3. அப்போது 6 - 6 வந்து இந்த வேல்யூ வந்து 0 மாறும். ஸோ இப்போ இந்த ரோ 3 ரோ ஆப்ரேஷனை ரோ 3ல இருக்க எல்லா வேல்யூஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போது ரோ 1 அண்ட் ரோ 2 வேல்யூஸ் வந்து சேம் தான், ஸோ அப்படியே எழுதிக்கலாம். 36 - 6 1 8. ரோ 2 வேல்யூஸ் என்ன 0 3 -2 29. இப்போ ரோ 3 வேல்யூஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0 தான். செகண்ட் வேல்யூ 0 இப்போ தான் நம்ம பார்த்தோம். தேர்ட் வேல்யூ என்ன 1 - 2 into ரோ 2 வேல்யூ என்ன -2. அப்போது 1 + 4 என்ன 5. இப்போ அடுத்த வேல்யூ 8 - 2 into ரோ 2 வேல்யூ என்ன 29. அப்போது 8 - 2 into 29 என்ன 58. அப்போது 8 - 58 என்ன -50. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை நம்ம ரோ எச்லான் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணியாச்சு. இப்போது A, B and Cயோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதணும். இப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் கூட A, B and Cயை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் 36 into A என்ன 36A ப்ளஸ் -6 into B என்ன வரும் -6B ப்ளஸ் 1 into C என்ன C ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன 8. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் 3B minus 2C equal to 29. ஏன்னா ஏயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் 5C equal to -50. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தேர்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 5C equal to -50னா அப்போது C equal to -50/5. அப்போது சியோட வேல்யூ என்ன -10. இப்போது சியோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். 3B minus 2C equal to 29. அப்போது 3B minus 2 into C வேல்யூ என்ன -10 equal to 29. அப்போது 3B minus 2 into -10 என்ன +20 equal to 29. அப்போது 3B equal to 29. 20 அந்த சைட் போச்சுன்னா -20. அப்போது Bயோட வேல்யூ என்ன 29 minus 20 என்ன 9. 9 divided by 3. இந்த 3 இந்த சைட் வந்துச்சுன்னா 9 divided by 3. அப்போது Bயோட வேல்யூ என்ன 3.
இப்போ A ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு B and C ஓட வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 36A minus 6B plus C equal to 8. 36A minus 6 into B வேல்யூ என்ன? 3 plus C ஓட வேல்யூ என்ன? minus 10 equal to 8. 36A minus 6 into 3 என்ன? minus 18 minus 10 equal to 8. 36A minus 18 minus 10 என்ன? minus 28 equal to 8. அப்போ 36A equal to 8 minus 28 அந்த சைட் போச்சுன்னா plus 28. அப்போ 36A equal to 8 plus 28 என்ன? 36. அப்போ A ஓட வேல்யூ என்ன? 36 divided by 36 equal to 1. இப்போ நம்ம A, B and C ஓட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. A ஓட வேல்யூ என்ன? 1. B ஓட வேல்யூ என்ன? 3. C ஓட வேல்யூ என்ன? minus 10. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க 7,60. இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இல்லையான்னு செக் பண்ணும். ஈக்குவேஷன் என்ன? y equal to ax square plus bx plus c. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ 16 வருதான்னு செக் பண்ணணும். அப்போது A, B and C வேல்யூஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். இப்போது சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணலாம். y equal to A ஓட வேல்யூ என்ன? 1 into எக்ஸோட வேல்யூ என்ன? 7 ஸ்கொயர் plus B ஓட வேல்யூ என்ன? 3 into எக்ஸோட வேல்யூ என்ன? 7 plus C. அப்போது 7 ஸ்கொயர் என்ன? 49 plus 7 into 3 எவ்வளோ? 21 plus C ஓட வேல்யூ என்ன? minus 10. அப்போது 49 plus 21 எவ்வளோ? 70 minus 10. அப்போது ஒய்யோட வேல்யூ 60. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 7 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 16 கிடச்சிருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால நம்ம என்ன சொல்லலாம்? he can meet his friend. இதான் வந்து 4th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.